Good morning, students. I hope you all are fine. Yeah? Did you finish your homework, all of you? Did you finish your homework? And did you finish your assignment? Okay, very good. In this section, we are going to discuss about Unit 2, Chapter 7, Composition and Decomposition. Okay, we already discussed few topics. What are they? Notation for algorithm. Notation for algorithm has three types. What are they? Programming language, pseudocode and flowchart. Okay, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம் brief-ஆ discuss பண்ணிட்டோம். Okay, now we are going to discuss about composition. Okay, now we are going to discuss about composition. Okay va? Composition means access பண்றதுக்கு நம்ம கொடுக்கிற statements. Okay, நம்ம கொடுக்கிற statements. Okay va? அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து we already discuss. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், we already discuss. இது வந்து நார்மலா டிஸ்கஸ் பண்றதுக்கு சிம்பிள், இது நார்மலா டிஸ்கஸ் பண்றதா, this is simple statement only. Okay, for example, a equal to b, a equal to b, or you should declare the value. Okay, a equal to 5, this is for example only. b equal to 10 and c equal to 20. இந்த மாதிரி கொடுக்கிறது பாத்தீங்கன்னா what is that? Simple statement is we are declared variables. Okay, a க்கு ஒரு value assume பண்ணிருக்கோம், b க்கு ஒரு value and c க்கு ஒரு value assume பண்ணிருக்கோம். This is called a statement. Okay, now one algorithm தான். now we should consider one algorithm. அந்த algorithm பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்கும். எஸ் ஆர் நோ. இப்போ நம்ம ஒரு அல்கோரிதம் ரைட் பண்ணுறதுனா அதுக்கு மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ அந்த மாதிரி கம்போஸ்ட் ஆஃப் அதர் ஸ்டேட்மெண்ட். ஓகே, that means more than one composition பண்ணுறது மாதிரி இருக்கும். ஓகே, அந்த டைமில் தான் என்ன சொல்கிறோம், காம்போசிஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். அந்த டைம் தான் என்ன சொல்கிறோம், காம்போசிஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? பேசிக் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் தான் என்ன பண்ணுவோம்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். நவ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மீன் கம்ப்யூட்டரில் n நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. என்ன நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா n நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மூணு நல்ல மேஜராக யூஸ் பண்ணுவோம். வாட் ஆர் தி? சீக்வென்ஷியல், அல்டர்னேட்டிவ் அண்ட் first one is sequential and second one is alternative and third one is iterative. Okay, control flow statement la normally execute ஆகும்போது என்ன ஆகும்னா அப்பதான் கண்டிஷனல் ரைட் பண்ண போறோம். இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம்னா கண்டிஷனல் ரைட் பண்ணுவோம். அதை செக் பண்ணிட்டு அதுக்கு எந்த மாதிரி எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் தான், எக்ஸிகியூஷன் வந்து எந்த மாதிரி நார்மலா நடக்குமா, அதில் எப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுது we will discuss briefly. Okay, first composition எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, did you understand what I am saying? Okay, just to look at your book, composition, I did not mention any important points. Now I will mention. Okay, you should mark the line. Okay, a statement is a page that commands the computer do an actions. Okay, we have already seen assignment statement and simple statement used to change the values and variables. I already told na a equal to, I already told yes or no, a equal to b. நான் என்ன சொன்னேன், சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன் இல்லையா? அதுதான் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க. Okay, 1 and 2 minutes you should read the book for composition. Okay, அப்போ நீ என்ன உனக்கு ரீட் பண்ணுச்சுன்னா we get some idea.
Did you read, guys? Shall we move now? Okay guys, next sequential statement. Okay, sequential statements means அந்த நேம்லயே இருக்கு, அது சீக்வென்ஷியலா தான் நடக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் see this diagram. S1ங்கற ஸ்டேட்மென்ட் நடக்குது. S1னா என்னன்னா ஸ்டேட்மென்ட் 1. ஓகே, பிறகுதான் நெக்ஸ்ட் S2 ஒர்க் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் S1 கம்ப்ளீட் ஆன உடனே தான் என்ன ஆகும்னா என்ன நடக்கும், S2 நடக்கும் இல்லையா? S2 ஒர்க் ஆகும். S2 கம்ப்ளீட் ஆன பிறகு S3. இந்த மாதிரி சீக்வென்ஷியலாக தான் என்ன ஆகும், சீக்வென்ஷியலாக தான் நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் மிடில் வந்து ஆரோ மார்க் முடியுமா? மிடில் ஆரோ மார்க் போட்டிருக்காங்களா? அது எதுக்குன்னா டைரக்ஷன் ஃபைண்ட் பண்ணும். ஓகே, S1 நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ணி S1 எதை ஃபாலோ பண்ணும், ஃபாலோட் பை S2 எதை ஃபாலோ பண்ணும், ஃபாலோட் பை S3 எதை ஃபாலோ பண்ணும், ஃபாலோட் பை S4. இந்த மாதிரி சீக்வென்ஷியலாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஓகே, சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம்பிள். ஓகே ஃபஸ்ட்டு S1ங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீக்வென்ஷியலாக ஆர்டராக தான் நமக்கு என்ன பண்ண போகுது, we are going to execute. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா S1 கம்ப்ளீட் ஆன பிறகு தான் என்ன பண்ணும், they have to check next condition, next statement means statement 2. next அந்த statements complete ஆன பிறகு they have to check S3 statement complete ஆன பிறகு தான் S4 statement complete ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி சீக்வென்ஷியலாக தான் நமக்கு என்ன ஆக போகுதுன்னா கம்ப்ளீட் ஆக போகுது இல்லையா? ஐசானோ? ஓகே, அது வந்து ஜம்ப் பண்ணலை. S1லேருந்து டேரெக்டாக S3க்கும் S2லேருந்து டேரெக்டாக S4க்கும் ஜம்ப் ஆகலை. தட் இஸ் சீக்வென்ஷியலாக தான் போகுது. S1 ஃபாலோட் பை S2 ஃபாலோட் பை S3 அண்ட் S3 ஃபாலோட் பை S4. ஓகேவா? இப்படி தான் என்னது சீக்வென்ஷியலாக தான் ஃபாலோ ஆகுது. Did you understand? Okay. Everybody look at your book. Page number is 132. Okay, page number is 132. A sequential statement is composed of a sequence statements. I already explained இது வந்து sequential போகுது. Okay, the statement in the sequence are executed one after another. ஒன்று கம்ப்ளீட் ஆன பிறகு தான் என்ன ஆகும்னா another S2 கம்ப்ளீட் ஆகும். S2 கம்ப்ளீட் ஆன பிறகு தான் S3. அது பாதியிலே ஸ்டக் ஆகிட்டு போகாது. ஓகே, and the control flow is said to be a sequential. Let S1 and S2 be the statement. Okay, a sequential statement composed of S1 and S2. I already explained இல்லையா? In order to execute the sequential statement given above can be represented. Look at this diagram. First என்ன ஆகும், S1 complete ஆன பிறகு S2 complete ஆன பிறகு S3. Here they are given 2. Okay, so 2 statements only. நமக்கு எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் let the input property. நம்ம என்ன கொடுக்குறோம்னா இன்புட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம். அண்ட் த இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஸ். அந்த இன்புட்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துச்சுன்னா நமக்கு ரிலேட்டடான அவுட்புட் கிடைக்கல. அதுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும், B கொடுத்துச்சோம், அவுட்புட் என்ன கிடைக்கணும், Q. We just assumption. Okay, the statements solve the problem. ஓகே, நம்ம என்ன இன்புட் P கொடுக்குறோம், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஆஃப்டர் இன்புட் கொடுத்துச்சுன்னா நமக்கு இன்புட் என்ன கொடுக்குறோமோ அது ரிலேட்டடான அவுட்புட் நமக்கு கிடைக்குமா இல்லையா? எஸ் ஆர் நோ? we get exact output இல்லையா? யா, டெஃபினட்டாக நமக்கு என்ன ஆகும், we get exact output. ஓகேவா? ஓகே, just first you should write sequential statement. என்ன ரைட் பண்ணிக்கோங்க,
After we should discuss the example 7.1. Okay, first you should write sequential statement. Okay. Write neatly. Okay, write neatly. Write neatly. நான் again சொல்றது என்னன்னா write neatly. Okay. Have you written, guys? Write neatly. Have you written, all of you? Shall we move? Okay. I will give 1 more minute. Okay, everybody look at your book. Page number is 133. Okay, now we should discuss the example 7.1. discuss பண்ணலாம். This is nothing. உங்களுக்கு பார்த்தோன்னா ஃபார்மா கோட் க்ராஸ் புல்ஃப்னு இருக்குது. என்னடா எல்லாம் இருக்குது, என்னடா ஆர்ஆராக இருக்குதுன்னு நமக்கு பார்த்தோன்னே ரொம்ப பெருசாக தெரியும். பட் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு ஐ வில் ரீட் த கொஸ்டின். ஓகே, I will read the question. Listen carefully. Okay. Let us solve the former goat, cross and wolf problem of example 6.1. Okay. We decide to represent the state of process by 4 variables. What are they? In the question itself we should listen carefully. Okay. What are they? 4 variables இருக்கு. இந்த question எல்லாம் நல்லா listen பண்ணிக்கோங்க. Former, goat, cross and wolf. This is the variables. Okay. Representing the sides of former, goat, grouse and wolf respectively. Okay. In the initial state, all 4 variables have the value L, left side. Okay. In the final state, all 4 variables should be the value, or the goal is construct a state S so as to move from the initial state to the final state. Okay, this is the question. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை சால்வ் பண்ண போறோம். This is like for what is that? This is like also maths தான். ஓகே, நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்மா இருக்காங்க, கோட் இருக்கு, கிராஸ் இருக்கு அண்ட் wolf இருக்கு. இது என்னன்னா இது என்னன்னா ரிவரோட லெஃப்ட் சைடில் இருக்கு. ஓகே, நம்மளோட எய்ம் என்னன்னா நம்ம இந்த 4 என்ன பண்ணணும்னா ரிவரோட ரைட் சைடுக்கு கொண்டு போகணும். இதுதான் நம்மளோட எய்ம். ஓகே, இதுதான் நம்மளோட எய்ம். ஓகே, ஒரு போர்ட் வருது. ஃபார்மர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் அதோட இன்புட் வேல்யூ என்ன, ஃபார்மர், கோட், கிராஸ், wolfோட இன்புட் வேல்யூ என்னன்னா எல்னு இருக்கும். ஓகேவா? அட் த சேம் டைம் ஒரு ஃபார்மருக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு போர்ட் கிடைக்கும். ஒரு போர்ட் கிடைக்கும். அது ஃபார்மர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா ஃபார்மர் வந்து எதை கூட்டிகிட்டு போகிறாங்க, கோட் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபார்மர் வந்து அந்த போர்டில் யாரை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா கோட் கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க? ரைட் சைடுக்கு போகிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்படின்னா ஃபார்மரும் ரைட் சைட் போகணும் அண்ட் கோட்டும் ரைட் சைட் போகணும். இப்போ இருக்கிற இன்புட் வேல்யூன்றது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்மர், கோட், கிராஸ், wolfலாம் என்னது வேல்யூஸ் எல். ஓகேவா? நம்ம இப்போ என்ன ஆக போகிறோம்னா ஃபார்மர் வந்து கோட்டை கூட்டுது ரைட் சைடுக்கு போகிறாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு they have to change the output value. அங்கே ரைட் சைட் போனால் கோட்க்கும் கிராஸும் ஆராக இருக்கும். நெக்ஸ்ட்டு
உல்ஃபும் கிராஸும் என்னதான் ரைட் சைடில் தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கோட்டை ரைட் சைடில் விட்டுட்டு ஃபார்மர் யாரை கூப்பிட வராங்கன்னா கிராஸ் கூப்பிட வராங்க. ஓகே, கிராஸும் உல்ஃபும் இருக்கிறதுனால உல்ஃப் வந்து கிராஸை சாப்பிட்ற அந்த அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ யாரை கூப்பிட வராங்க? கிராஸை கூப்பிட வராங்க. ஓகே, அப்போ என்ன வேல்யூவாக இருக்கும்? கோட்டோட வேல்யூ ஆராக இருக்கும், ஃபார்மரோட வேல்யூ என்னவா இருக்கும்? அங்கே லெஃப்ட் சைடு வராங்கல்ல, ஃபார்மருக்கு என்ன வேல்யூ? எல். அப்போது கோட்க்கு என்ன வேல்யூ? ஆர். தென் உல்ஃபுக்கும் கிராஸ்க்கு என்ன வேல்யூ? எல் எல். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்மர் அகெயின் என்ன பண்ணுறாங்க? உல்ஃபை கூப்பிட்டு கிராஸை கூப்பிட்டுட்டு எங்கே பண்ணுறாங்கன்னா ரிவரோட ரைட் சைட் போகிறாங்க. இப்போ என்ன வேல்யூவாக இருக்கும்? ரிவருக்கு ரைட் சைட் ஆர் கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு கிராஸ்க்கு ஆர் கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் கோட் ஆல்சோ ஆர். உல்ஃப் மட்டும் என்ன ஆகும்? ரிவரோட லெஃப்ட் சைடு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த wolf வந்து கிராஸ் இந்த wolf வந்து கோட் அட்டாக் ஆகி இந்த கிராஸ் வந்து கோட் அட்டாக் ஆகிடக்கூடாதுனால என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி எங்கே வராங்க? லெஃப்ட் சைடு வராங்க. ஓகேவா? திஸ் ஃபார்மர் நெக்ஸ்ட்டு இனிமே யாரை கூட்டிகிட்டு போகிறாங்க? ஃபார்மர் வந்து யாரை கூட்டிகிட்டு வர போகிறாங்க? ஃபார்மர் உல்ஃபை கூட்டிகிட்டு வர போகிறாங்க. அப்போ என்ன ஆகும்? என்ன வேல்யூ ஆகும்? எல் இருக்கிறது ஆராக மாறும். நெக்ஸ்ட்டு ஃபார்மர் எங்கே வராங்கன்னா ரைட் சைடு வராங்க. ஓகேவா? திருப்பி ஃபார்மர் யாரை கூப்பிட போகிறாங்க? கோட் கூப்பிட போகிறாங்க. திருப்பி என்ன வேல்யூ கிடைக்குன்னா we get or. ஓகேவா? did you understand guys? Okay, I will give 2 more minutes. You should see this. What is this? This examples you should see. Okay. Okay, shall we move now? Okay. Okay, the next one is alternative statement. Okay, the next one is alternative statement. Okay, second control flow alternative statements mean diagrammatica. இது எப்படி இருக்குன்னா diagrammatica இருக்கிற மாதிரி இருக்கும். Okay, that means condition base பண்ணி தான் கண்டிஷன் வந்து என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இதை ஏதோ பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சீங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், சீங்கிற ஒரு கண்டிஷன்ஸ், சீங்கிறது என்னது? ஒன் கண்டிஷன். அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா டயமண்ட் பாக்ஸில் தான் நம்ம இப்போ ஆல்வேஸ் நம்ம கண்டிஷனை எப்படி கொடுப்போம்னா டயமண்ட் பாக்ஸில் தான் கொடுத்தோம். ஓகே, ஜஸ்ட் லுக் அட் யுவர் புக். நம்ம சீங்கிறது என்ன கண்டிஷன் தானே, அதை நம்ம டைமண்ட் பாக்ஸில் தானே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். சீங்கிற கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா S1 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரூனா என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்னா S1ங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் U1ங்கிற கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்னா S2ங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா?
இந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி என்ன ஆகும்னா அல்டர்னேட்டிவாக அது ஏ ஆர் பி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் என்ன ஆகும் எக்ஸிக்யூட் ஆகும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே என்ன ஆகாது எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? Did you understand? Okay, everybody look at your book. Okay, first alternating statement என்னன்னா a condition is base that describe the test of state. Okay, it says condition and both. Okay, S1 and S2 are the statement. Okay, S1 or S2 ங்கிறது என்னன்னா statement. Okay, இங்க என்ன C ங்கிறது என்னன்னா condition. Cங்கிறது என்னது கண்டிஷன். அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா டைமண்ட் பாக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? Cங்கிறது கண்டிஷன், அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் டைமண்ட் பாக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். பட் ஹியர் என்ன ஆகும்னா S1ங்கிறது கண்டிஷன் 2ஆக இருந்துச்சுன்னா கண்டிஷன் வந்து என்ன ஆகும் கண்டிஷன் 2ஆக இருந்துச்சுன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்னா S1ங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது இந்த புக் தே ஆர் கிவன் இஃப் அண்ட் எல்ஸ். ஓகே, இஃப் கண்டிஷன் வந்து 2ஆக இருந்துச்சுன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்? இஃப்ங்கிற ஸ்டேட்மெண்ட் 2ஆக இருந்துச்சுன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்? S1ங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இஃப்ங்கிற கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா S1ங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இஃப்ங்கிற கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் எல்ஸ் ஆகும்? தே ஹாவ் டு ஜம்ப் எல்ஸ். ஓகே, எல்ஸுங்கிறதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது? S2ங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? C1ங்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஓகே, இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்னு நம்ம பார்த்தாச்சு. என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்? S1ங்கிற ஸ்டேட்மெண்ட். சப்போஸ் இஃப்ங்கிற கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்? S2ங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, தட் இஸ் த மீனிங். ஓகே, a statement is called is a statement called an alternative statement. Okay, test whether C is true or false. Okay, test whether C is true or false. If C is true, then do S1. Otherwise do S2. Okay, in pseudocode in the pseudocode two alternative S1 and S2 are indicated by indenting them from the keywords. Okay, இங்க என்னதுன்னா S2ங்கிறது என்னன்னா keyword. Okay, I already explained இல்லையா? C has two outgoing arrows. Look at your book. See this diagram. C is the condition. Suppose if the condition true means they have to execute S1. Suppose if the C condition is false means they have to execute S2. Okay, next conditional statement. Sometimes we need to execute a statement only if a condition is true and do nothing if the condition is false. This is equivalent to the alternative statement. Okay, in which the else case is empty. This variant of alternative statement is called conditional statement. I already told இல்லையா? I already said what? இஃப்ங்கிற கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா S1ங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் என்னது திருப்பி கொடுத்துருக்கிறது. Just whether C is true or false. Okay, whatever. Okay, just look at your book. 2 more minutes you should read the book. அப்போ தான் என்ன ஆகும்னா உனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Okay, just you should read the book guys. Compare and study. Okay, composition sequential statement la enna agudhu farmer grow good does and wolf voucher execute pannom. But here we are alternative statement means conditions. Okay, நமக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் இல்லையா? டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம ஃபர்தரா மூவ் பண்ண முடியும். ஓகே,
Okay. Check page number 135. Look at your book. I will read a question for example 7.2. Okay. Minimum of two numbers. Given two numbers, what are they? A and B. We want to find the minimum of two using the alternative statement. Let us store the minimum in a variable named result. Okay. Let அந்த ஆரோக்கு மீனிங் என்னன்னா A or B, either A or B. Okay, either A or B. Okay, denote the minimum of A and B. For instance 4 or 2. Okay, இதா இருக்கலாம் அல்லது this value. Okay, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா here three statements இருக்கு. Case value is ஃபர்ஸ்ட் நம்ம மினிமம் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 2 வேல்யூஸ். ஏன்னா நம்ம என்ன மினிமம் அப்போ நம்ம என்ன ரைட் பண்ணணும் A, B. Okay, this is the minimum value. Next என்ன பண்ணனும் double dash க்கு மீனிங் என்னன்னா specification. Okay, in that specification and algorithm lessonலயே நம்ம இது பார்த்திருப்போம். double dash க்கு மீனிங் என்னன்னா inputs. Okay, in here input value என்ன A and B. Okay, நமக்கு அப்ப outputs என்னவா இருக்கும் outputs double dash means specifications. Okay, அதோட output இந்த மீனிங் என்னன்னா A or B. ஓகே, ஏவாவும் இருக்கலாம் பியா இருக்கும். சப்போஸ் இஃப் A less than B கூட இருக்கலாம். ஓகே, இனி நெக்ஸ்ட் லுக் அட் திஸ் அல்கோரிதம் மினிமம் A, B. ஓகே, நெக்ஸ்ட் இன்புட் இஸ் A ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் A, B. சப்போஸ் இஃப் த கண்டிஷன் A less than B னா A and B both are சேமா இருந்துச்சுன்னா 0. சப்போஸ் A greater than B இருந்துச்சுன்னா the answer is 1. அது எப்படி switch caseல ரைட் பண்ணுவாங்கன்னா ரைட் சைடு பாருங்க அல்கோரிதம் A and B கம்பேர் பண்றோம். ஓகேவா, நோ கேஸ் A less than B இருந்துச்சுன்னா என்ன ஆன்சர் வரும்னா -1. ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து கேஸ் A equal to B ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா the answer is 0. இந்த மாதிரி தான் ரைட் பண்ணுவோம். else A greater than B எழுதணும்னா தேவையில்லை. என்னென்ன மீனிங்னா டூ கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்ஸ்ங்கிறதுக்கு போகும். எல்ஸ் நீங்க கண்டிஷனுக்கு தேவையில்லையா டைரக்டா ரிசல்ட் என்ன ஆகும் 1 வரும். சப்போஸ் A ஓட வேல்யூ வந்து 5 and B ஓட வேல்யூ வந்து 6. நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன வரும் ரிசல்ட் வந்து -1. why 5 less than 6 இது வந்து ட்ரூ, பட் ஆன்சர் என்ன வரும் -1. ஓகேவா, நெக்ஸ்ட் அதுதான் என்னன்னா கொடுத்துருக்காங்க A less than B. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன் வச்சுக்கோம். A ஓட வேல்யூ 1, B ஓட வேல்யூ 1 வச்சுக்கலாம். கேஸ்ல இது வந்து வெறும் A less than B. If the condition false or A equal to B also false, next என்ன ஆகும் else default result வரும். இப்படி தான் கேஸ் அனாலிசிஸ் வரும். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் அனாலிசிஸ்னா என்னங்கிறது கேஸ் 1 அப்படின்னா என்னன்னா கீவேர்ட். கேஸ் 1னா என்னது கீவேர்ட். கேஸ் C1 என்னது condition 1, that is keyword. if the condition true னா என்ன ஆகும் S1ங்கற ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் condition 2 னா S2 statement. next condition 3 means S3 statement. next else, these all if statement. next else. okay, else na default value. okay, else na என்ன default value, அதோட value என்னதா இருக்கும் 1 ஆ தான் இருக்கும். ஓகேவா, the condition C1 and C2 and C3 evaluated in turn for the first condition. The evaluate true, the corresponding statement is executed and the case analysis statement ends. Okay, if none of the condition is evaluates true, then the default case S4 is executed. The default 4 is that means here no condition, that is called a default statement. Okay, okay, just look at your book 2 minutes.
Next one, iterative statement. Next one is iterative statement. Okay ma? அப்படினா என்னன்னா, okay, here also here while. Okay, here whileங்கிறது என்ன, here whileங்கிறது whileங்கிறது என்னது கீவேர்ட். ஓகே, whileங்கிற கண்டிஷன் கொடுக்குறோம். இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்னா எஸ்ங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, இதில் என்ன ஆகும்னா கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, என்ன இருக்கலாம், கண்டிஷன் ட்ரூவாகவும் இருக்கலாம், ஃபால்ஸாகவும் இருக்கலாம். இந்த கண்டிஷன் ட்ரூ மீன்ஸ் என்ன ஆகும், the condition true na enna agum, statement 1 is execute. Okay, suppose if the condition false na enna agum, loop la irundhu veliya vandrum. Okay, while loop la irundhu enna agum, veliya varum. Okay, and the control flows to the statement. Next, iterative statement, the condition C and statement yes. Okay, condition na நமக்கு நல்லாவே தெரியும், கண்டிஷன்னா சி அண்ட் ஸ்டேட்மெண்ட்னா எஸ் ஆர் கால்டு என்னது லூப் கண்டிஷன்ஸ் ஆர் கால்டு என்னது ஹியர். இந்த ஸ்டேட்மெண்ட் இடரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதோட ஃபார்முலா என்னன்னா whileங்கிறது கண்டிஷன் அண்ட் எஸ்ங்கிறது ஸ்டேட்மெண்ட். இது சப்போஸ் இட்ஸ் அந்த கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஏதாச்சும் எதுனாலும் இருக்கலாம். ஓகேவா, சப்போஸ் இட் த கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இஃப் சி இஸ் ட்ரூ then do yes and go back to step 1. Okay, otherwise do nothing. Otherwise என்ன ஆகாது, ஒண்ணுமே நடக்காது. ஓகே, என்ன ஆகும்னா just listen, the condition C and the statement yes are called the condition C and statement Sங்கிறது நம்ம என்ன சொல்றோம்னா loop. Okay, the loop body respectively testing the loop conditions and executing loop body once called an iterations. Okay, look at this diagram. Here condition நம்ம always நம்ம எப்படி தான் denote பண்ணுவோம்னா, conditionங்கிறது நம்ம எப்படி denote பண்ணுவோம், diamond shape. Suppose இந்த condition true இருந்துச்சுன்னா என்ன ஆகும், execute ஆகும். Okay, if the condition true means statement is executed. Otherwise if the condition false means they did not execute because loop விட்டு என்ன ஆகும், outside வந்துரும். ஓகேவா, okay, everybody look at your book, the page numbers, look at your example sums. Okay, construct an iterative algorithm to compute coefficient and remainder after dividing an integer a by another integer. Okay, இந்த இத பொறுத்த வரைக்கும் iterative statement means divide பண்றது. Okay, iterative statement means divide பண்றது. divide a comma b, this is an algorithm. a comma b ங்கிறது என்னது, input. Okay, a comma b ங்கிறது என்னது, input. You know very well about input. Okay, dash input na என்ன எழுதுறோம், a is an integer and b not equal to 0. b not equal to 0 means divide. Okay, b not equal to 0 means divide. Okay, next double dash outputs na specification of output, coefficient and remainder. Okay, a equal to q into b plus or. Okay, next என்ன ஆகும்னா always நமக்கு எப்படிதான் நமக்கு output கிடைக்கும்னா 0 less than or equal to or less than d தான் நமக்கு என்ன கிடைக்கும், output கிடைக்கும். இது வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது. இதுதான் நமக்கு என்னது ரூல்ஸ். ஓகே, now we can construct an iterative algorithm that satisfy the specification. Okay, divide நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். divide a comma b ங்கிறது என்னது, a comma b is what, variables or algorithm. Okay, input a is an integer and b not equal to 0 and output zero less than or less than b. இதுதான் நமக்கு கிடைக்கணும். ரிமைண்டர் வந்து b ஓட பெருசா இருக்கணும். என்ன ஆகணும், நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கணும், ரிமைண்டர் வந்து b ஓட என்ன வேல்யூவா இருக்கணும்னா நமக்கு கொஞ்சம் பிக் வேல்யூவா இருக்கணும். ஓகேவா, that is the meaning. Next we get while.
or less than b, sorry, or less than or equal to b, sorry day, while or greater than or equal to b. Okay, இதுக்கு மீனிங் என்னன்னா என்ன, ரிமைண்டர் வந்து எதுக்கு b ஓட பெருசா இருக்கும் இல்லையா, யா இருக்கு. then q, r q, coefficient, remainder equal to q plus 1, coefficient plus 1, remainder minus 1. Okay, okay, just look at your book. 2 minutes. Okay, your homework is okay, did you get the guide, all of you? Sorry, did you buy the guide? Did you buy the guide, all of you? Okay, take page number 145, your homework. Okay, now the 3 questions கொடுக்கிறேன். Okay, small question only. Differentiate between conditions and statement. Differentiate between condition and statement. Second question is draw a flow chart for conditional statement. Draw a flow chart for conditional statement. Okay, next one, what is case analysis? Okay, what is case analysis? Okay, first question, differentiate between condition and statement. Second question, draw a flow chart for conditional statement. And third question is what is case analysis? Okay, first one is differentiate between condition and statement. Second one is flow chart for conditional statement. And third one is what is case analysis. Okay, this is your homework. Okay.